இப்ப நம்ம எல்லாத்தையுமே இணை வைக்கக்கூடிய மனநிலை இருக்குது. அதனால அல்லாஹ்வின் கட்டளை வந்து விட்டது, நீங்கள் அவசரப்படாதீர்கள், நீ இணை வைக்கப்பட்டு அவன் தூய்மையானவன், உங்களை தூய்மைப்படுத்தி நான் தரும் பொழுது நீ இணை வைக்க மாட்டீங்க. அப்படி இணை வைக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா பெரும் பாவமா போயிடும். அந்த காலத்தவனை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இணை வைக்க கூடாது, இறைவனை நீ வாழ வைக்கும் காலமெல்லாம் எனக்கு கூட அருளை கொண்டும் பொருளை கொண்டும் இணை வச்சிடக்கூடாது, பெருமை கொண்டும் கூடாது. நமக்கு பெருமை வந்துடும், இணை வைக்கவும் செய்ய ஆரம்பிப்போம். மற்றவங்க இழிவாகவும் பார்க்க ஆரம்பிப்போம். நமக்கு ஒரு நல்லது நடக்க நேற்று ஒன்றா இருந்திருப்போம், இன்னைக்கு நான் கொஞ்சம் விலகி போறேன், அவங்க இழிவாகவும் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு. மகிழ்ச்சி அடைவது மட்டும் இல்லை, சந்தோஷம் மட்டும் இல்லை, இழிவாகவும் பார்க்க ஆரம்பிப்போம், பரியாசம் பண்ண ஆரம்பிப்போம், பணிவு நம்மகிட்ட போயிடும். அது எல்லாமே தனித்தனியாக அவங்களுக்குள்ள சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக உணர்த்தப்படும். உணராமல் இருக்கும். நம்ம நிலைமை எவ்வளவுதாங்கிறத இறைவன் அறிவிக்கும் போது அப்படியே ஏற்றுக்கணும். வருது சோதனைகள் மாறி வருது, நன்மை நடக்குது, தீமை நடக்குது. நமக்கு தீமையை சூழும் பொழுது நம்ம பதறோம், இறைவன் தீர்ப்பு பண்ணியதில்லை, புலம்பிடுறோம், அவசரப்படுறோம். அதுல இருந்து மீள்றதுக்கு பதட்டமும் வேண்டாம், அவசரமும் வேண்டாம். பொறுமையை கேட்கும்போது அது எவ்வளவு அழகான சுகமாக இருக்குன்னு நம்ம கவனிக்க முடியும். எந்த ஒரு விஷயமாகட்டும், ஒரு சோதனை உடல் ரீதியான பிரச்சனை ஆகட்டும், மன ரீதியான பிரச்சனை ஆகட்டும், பொருளாதார பிரச்சனை ஆகட்டும், முதல்ல வந்து பொறுமையை நம்ம கேட்கணும். இறைவன் ஷைத்தான் பாதுகாப்பு தேடணும். அந்த சோதனை காலங்களில் நம்மளை இறைவன் நெருக்கமாக கவனிக்கிறான், அதிகமாக நினைவு கூற காட்டான். பதட்டம் வேண்டாம், குழம்போ வேண்டாம், புலம்போ வேண்டாம். பொறுமையை கேட்கும் பொழுது அந்த பொறுமையிலேயே சுகமான அனுபவமாக இருக்கும். அந்த சொந்த மீட்டு கொடுக்க சுகமான இருக்கும். பல அத்தாட்சிகளோட இறைவன் நெருக்கமாக இருந்து நமக்கு எப்படி நம்மளை அறிவுறுத்தி அழகான முறையில் மீட்டு கொடுக்குறாங்கிற அத்தாட்சிகளோட சுகமாக சுகமான அனுபவமாக இருக்கும். ஆனால் நம்ம பொறுமையை இழந்துடுறோம். அவசரப்படும் போது பயம் வந்துடுது, கவலையும் வந்துடுது, வேற ஏதாவது வழி இருக்குமான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது பல பேர் உள்ள வருவாங்க, ஏன் என்ன மாறிடுச்சு, இறைவன் மட்டும் தான் சுகப்படுத்தி கொடுக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேற வழி இருக்குமான்னு மனசுக்குள்ள என்ன வரும்பொழுது அது சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு இருந்துச்சு, இவங்களுக்கு இருந்துச்சு, இப்படி விட்டக்கூடாது, ஒரு ஊசியை போட்டு வந்துருங்க, அல்லது இதை செய்யுங்க அதை செய்யுங்க. ஏன்னா மனசுல என்ன மாறிடுச்சு, அதுக்கான வழி திறக்கப்பட்டுச்சு, உள்ள குழப்பத்தை உண்டாக்குறோம் வந்துடுறாங்க. என் மனசுல உறுதி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா யாரும் உள்ள இருக்க முடியாது. அப்படியே யாரும் வந்தாலும் நம்மகிட்ட இருந்து அவங்க கத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம்.